கேது ரெட்டிப்பு முடக்கம்னு போட்டிருந்தீங்க. முடக்கம்னாலே கஷ்டம், ரெட்டிப்பு முடக்கம்னு ஃபுல்லா வீடியோ பார்த்தப்ப தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டம் வருமான்னு சொல்லுங்க சாமி. நம்ம உறவு ஆமா சாமி. அதாவது கேது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றால், சூரியன் நின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் முடங்கி போயிட்டாலும், குருவோடைய நட்சத்திரத்தில் சூரியன் நின்றாலும் கேது நின்றாலும், அந்த நட்சத்திரமே முடங்கி போனாலும் கேது. இப்ப இந்த கேது நின்று இரட்டிப்பு முடக்கானா அதுக்கு நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஒரு மனிதனை உள்ளுக்குள்ள இருந்தே வெளியில தெரியாமையே அவங்க வாழ்க்கையை காலி பண்ணிடும். இந்த கேது இரட்டிப்பு முடக்கானவர்களுக்கு கண்டிப்பாக ஏவல் பில்லி சூனியம் வேலை செய்யும். நீங்க மீண்டும் 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 பிரச்சனையை சந்திப்பது, தந்தையார் கடனாளியாக இருப்பது, தந்தையார் மகனுக்கு மகளுக்கு எதுவும் வைக்காமல் போவது, மகள் தந்தையாரின் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் சரிப்பது, அல்லது தந்தையாருக்கும் மகனுக்கும் இடையே ஒரு பாச போராட்டம் ஏற்படுவதெல்லாம் தனுசு ராசி மண்டலம் முடங்கி போகிறது. மீனராசி மண்டலம் முடங்கி போய் அதில் கேது நின்று முடங்கி போய்விட்டால் தந்தையார். இவ்வளவு சொல்றீங்க, இது கேது முடக்கானதான் நடக்கும். இப்ப சாதாரண உறவுகள் பாக்குறப்ப என்ன நினைப்பாங்கன்னா, கேது இருந்தாலே பயந்துருவாங்க அந்த இடத்துல. சாமி அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் உண்டு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட் நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சேனல்ல வீடியோ பார்த்தேன் சாமி. கேது ரெட்டிப்பு முடக்கம்னு போட்டிருந்தீங்க. முடக்கம்னாலே கஷ்டம், ரெட்டிப்பு முடக்கம்னு ஃபுல்லா வீடியோ பார்த்தப்ப தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டம் வருமான்னு சொல்லுங்க சாமி நம்ம உறவுகளுக்கு. ஆமா சாமி. அதாவது முடக்கத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் சாமி. முடக்குனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கேது முடக்கு ராசியில் நின்றால் அது இரட்டிப்பு முடக்கு அப்படின்னு விஷயம். இப்ப ஒரு ராசி மண்டலம் முடங்கி போகுது. இப்ப சூரியன் அசத்துல இருக்கார். அப்ப உத்திரட்டாய நட்சத்திரம் முடங்கும். உத்திரட்டாய நட்சத்திரம் மீன ராசியில இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். மீனராசி மண்டலத்துல கேது இருந்தாருன்னு வச்சுங்களேன், இரட்டிப்பு முடக்கான பலன்களை செய்வார். அதான் பிரச்சனை. இப்ப நட்சத்திரத்தை வச்சுதான் முடக்கு எடுக்கிறோம். அந்த ராசி முடக்கு ராசி. இப்ப சூரியன் எங்க நிக்கிறாரோ அதுல இருந்து மூலம் வரைக்கும் எண்ணிக்கணும். ஒரு கூட்டுத்தொகை வரும். பூராடத்துல இருந்து அதே கூட்டுத்தொகையை திருப்பி போட்டீங்கன்னா அதான் முடக்கு நட்சத்திரம். சோ அந்த முடக்கு நட்சத்திரம் உடைபடாமல் எந்த ராசியில் இருக்கிறதோ, இப்ப சூரியன் ஆயில்யத்துல நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், கார்த்திகை நட்சத்திரம் முடங்கும். கார்த்திகை மேசராசி மண்டலத்துல ஆரம்பிக்கிறதுனால மேசராசி மண்டலம் முடக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ரிஷபத்துல இல்ல, உடைப்பட்டு வரும்பொழுது நட்சத்திரம் எங்க ஆரம்பிக்கிறதோ அந்த பாகம் தான் முடக்கு பாகம். இப்போ மேஷத்துல கேது நிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப ஏற்கனவே மேஷம் செவ்வாயோட ராசி மண்டலம் இல்லையா, செவ்வாய் முடக்கு. கேது போய் நின்று 2 வேலை செய்வாராங்க. செவ்வாய இரட்டிப்பு மடக்கான முடக்கு வேலையை செய்வார். அதான் விஷயம். இதுல கேது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றால், சூரியன் நின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் முடங்கி போயிட்டாலும், குருவோடைய நட்சத்திரத்தில் சூரியன் நின்றாலும் கேது நின்றாலும், அந்த நட்சத்திரமே முடங்கி போனாலும் கேது இரட்டிப்பு முடக்காகவே வேலை செய்வார். சூரியனுக்கும் கேதுக்கும் தொடர்பு இருக்குமா? சூரியனுக்கு கேதுக்கும் தொடர்பு உண்டுல சாமி. சாமி சூரியன் தான் முடக்கு பாக்குறான். சூரியன் நின்றாலும், குருவோட நட்சத்திரத்துல சூரியன் நின்றாலும், குருவோட நட்சத்திரத்துல கேதுவே நின்றாலும், ஒருவேளை பூரட்டாயன இப்ப சூரியன் சித்திரை நிற்கிறாருன்னு வச்சுங்க. இப்ப சித்திரை கன்னியில சித்திரை நின்னாலும் சரி, துலாம்ல சித்திரை நின்னாலும் சரி, பூரட்டாய நட்சத்திரம் முடங்கி போகும். பூரட்டாய நட்சத்திரம் கும்பராசி முடங்கிடும். ஏன்னா பூரட்டாய கும்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதனால கும்பம் முடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம் சனி பகவான் முடக்கம், கேது நின்று முடங்குறதுனால இரட்டிப்பு முடக்கம். கும்பம் முடக்கவே கூடாது. கும்பம் முடங்கவே கூடாது. கும்பம் முடங்கி போச்சுன்னா நான் சனி பகவான் முடக்கத்துக்கு வரும்போது சொல்றேன். கும்பம் முடங்கவே கூடாது. இப்ப இந்த கேது நின்று இரட்டிப்பு முடக்கானா அதுக்கு நம்ம தூமகேது அப்படின்னு சொல்றோம். தூமகேது உபகிரகங்கள்ல கேது உடைய உபகிரகம் தூமகேது. இந்த தூமகேது எங்க வேலை செய்யுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உபகிரகங்கள்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு மனிதனை உள்ளுக்குள்ள இருந்தே வெளியில தெரியாமையே அவங்க வாழ்க்கையை காலி பண்ணிடும். சாமி இப்போ திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு போறீங்க. டாக்டர் உங்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். மலேசியாவில் அப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அந்த அம்மா கால் வலிக்குதுன்னு போறாங்க, உங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்குங்க அப்படின்னு. 4வது ஸ்டேஜ் வரைக்கும் தான் உடம்புல கேன்சர் இருந்ததே அந்த அம்மாவுக்கு தெரியலன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கரெக்டா கேது போய் சுவாதி நட்சத்திரம் முடக்கம் சுவாதினே நிக்கிறார். சுவாதியே கேன்சர்ன்னு சொல்றேன் நான். அதுல போய் கேது நிக்கிறார். அந்த அம்மாவுக்கு தெரியாமையே அந்த அம்மா உடம்புல கேன்சரை வச்சிருந்தது. அதே போல நமக்கு தெரியாமலேயே நம்ம தொழிலை முடிப்பது, நம்ம எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியாம நம்ம பேக்ரவுண்ட்ல கேது வேலை பார்த்துருவார். தெரியவே தெரியாது சாமி. ஒரு சம்பவம் நடக்கிறதே தெரியாது. இப்போ
அரசியல் கட்சிகள் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது தனக்கு தெரியாமலேயே அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க இல்லையா. ஒரு பிரம்மாண்டமான ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம தான் ஜெயிக்க போறோம். அதாவது வெளியில பேசுறது வேற. வெளியில வந்து இப்போ திமுக வந்து நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னாலும் ஸ்டாலின் அவர்கள் நம்பியது ஒரு 120 சீட் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நம்பினார். ஆனா அது வரல இல்ல. இந்த இடத்துல வேலை பார்த்தது கேது தான். அவரோட ராசியில இப்ப கேது போயிட்டு இருக்காரா, கரெக்டா அவரோட தோல்வியத்திலுமே பாருங்க, அவருடைய ராசியில கரெக்டா பூர நட்சத்திரத்திலேயே கேது போயிட்டு இருந்தார். அவருடைய ஜனன கால ஜாதகத்துல அவருக்கு வந்து கடகத்துல கேது நிற்பார். ஜனன காலத்துல அவருக்கு வந்து மகரத்துல ராகுவும் கடகத்துல கேதும் இருக்கும். கேது புனர்பூசம் நட்சத்திரத்தில் நிற்கிறது. அப்ப புனர்பூசம் நட்சத்திரத்தில் கேது நிற்கும் பொழுது கேது மீண்டும் கோச்சாரத்தில் வந்து பாதிப்படைந்த ராசி மண்டலம் அல்லது பாதிப்படைந்த நட்சத்திரத்தில் உள்ளே செல்லும் பொழுது நிச்சயம் பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்ப கேது பாதிக்கப்பட்டார் சாமி, கோச்சார ரீதியாக அவர் பாதிப்படைந்த ராசி மண்டலத்துக்குள்ள உள்ள போறாருன்னு வச்சுங்களேன், பிரச்சனை ஏற்படுத்துவார். அதுதான் விஷயம். இப்ப இரட்டிப்பு முடக்கா இருக்கார். இப்ப கேது வந்து சிம்மத்திலே இருக்கு. சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஜனன கால கேதுவை கோச்சார கேது கடக்கும் பொழுது ஜாதகருக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் தோல்வி, பிசினஸ் ஸ்ட்ரகிள், இதெல்லாம் அடிக்கிறது கேது தான். பிரம்மாண்டமா காட்டுவார் சாமி, பிரம்மாண்டமா காட்டிடுவார் கேது. நாளை கம்பெனி ஆரம்பிச்சா அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆக ஓகோ சூப்பர் எல்லாம் ரெடி அப்படின்னு வரும். கடைசியில பார்த்தா ஜவுளி கடல்லாம் கிடையாது, ஜவுளி கடை கூட எல்லாம் போயிடும். வடிவேல் சொல்லுவார், ஜவுளி கடல் அப்படின்னு, வாட்டா உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன் அப்படின்னு சத்துமார் கூட்டிட்டு போவார். போய் பார்த்தா ஜவுளி கடல் ஆரம்பிக்கன்னு போவாங்க. கட்டின பணத்துக்கு ஒரு சின்ன பார்சல் வரும். அந்த காமெடி மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. நீங்க வந்து எந்த இடத்தில் கேது முடங்கி நிற்கிறாரோ அவர் அந்த இடத்தை கடக்கும் பொழுது அல்லது அந்த இடத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கை மிக மோசமான தோல்விகளை சந்தித்தே தீரும். ஒரு மனுஷன் தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கேது வந்து மருத்துவம் சார்ந்த கிரகம். நீங்க வந்து சுகருக்கு மெடிசன் எடுக்கிறாங்க, இல்ல டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு தொடர்ந்து ஒரு மனிதன் மெடிசன் எடுத்துக்கிட்டா கேது தான் பாதிப்பு. கேது பாதிக்கப்பட்டிருக்கார் 100% சொல்லிடலாம். தொடர்ந்து வந்து இந்த மஞ்சள் காமாலை, தொழுநோய், யானைக்கால் வியாதி, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் இருந்தா கேது பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு திருமணமே நடைபெறாம தன் வாழ்க்கைய ரன் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, திருமணம் நடந்து பிரச்சனை சந்திப்பது அல்ல கேது. திருமணமே நடக்காம ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா ஜாதகத்தை வாங்கி பாருங்க, கேது இரட்டிப்பு முடக்கமாகத்தான் இருப்பார். கேது நம்ம சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரங்கள்ல நின்னே தீருவார். தந்தையாருக்கும் மகனுக்கும் ஜென்ம பகை ஏற்படுவது அப்படிங்கிறதும் இந்த கேது இரட்டிப்பு முடக்கத்துல நடக்குது. எந்த ராசி மண்டலத்தில் முடங்குகிறதோ, இப்ப மேஷம் விருச்சகம் அப்படின்னா செவ்வாய், அங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த கேது இரட்டிப்பு முடக்கானவர்களுக்கு கண்டிப்பாக ஏவல், பில்லி, சூனியம் வேலை செய்யும். யாராவது ஏவல் பண்ணா வேலை செய்யும், பில்லி சூனியம் வச்சா வேலை செய்யும். மோசமான பிளாக் மேஜிக்லாம் பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஈஸியா வேலை செய்யும். இவங்களே பிளாக் மேஜிக்ல ஈஸியா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. கேது இரட்டிப்பு முடக்காச்சு அப்படின்னா ஸ்ரீ சாபம் கண்டிப்பாக அதோட தொடர்பு வரும். ஸ்ரீ சாபம்னா பெண் சாபம், கன்னி சாபம். அதனாலதான் நம்ம வந்து குருவோட நட்சத்திரத்துல கேது நிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா பூரட்டாதி பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் கேது நின்று விட்டால் வாழ்க்கை முழுவதும் திண்டாட்டம் தான். எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் ஆகுது. நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கனாலே ரெடி ஆகிறதுக்கு 3 வருஷமா தான் ஆகுது. ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு நின்றாலும் கேது நின்றாலும் திருமணம் தாமதம். ரோகிணி அஸ்தம் திருவோணமான சந்திரன் நட்சத்திரத்தில் கேது நின்று விட்டால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருப்பதில்லை. பெண்களால் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, திருமணம் செய்து பிரச்சனைகள் சந்திப்பதெல்லாம். கேது இரட்டிப்பு முடக்கமானால் நீங்க வந்து எதை நம்பி வாழ்கிறீர்களோ அந்த வாழ்வாதாரத்தை அழிப்பது கேது. ஒரு வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்கும். சில பேர் புலம்புவாங்க, என் வாழ்வாதாரமே போயிடுச்சே, அந்த அடிசுவடே இல்லாம காலி பண்றது கேதுதான். இப்போ மிதுனம் கண்ணியில முடங்குறார் அப்படின்னா புதனில் இரட்டிப்பு முடக்கு செய்வார். புதன் அப்படிங்கிறது தாய்மாமன், புதன்கிறது கல்வி, புதன்கிறது நரம்பு. பெராலிசிஸ் வர்றது, தலையில அடிபட்டுறது, நீங்க வந்து ஒன் சைடு உடம்புல வேலை செய்யாம போறது, இதெல்லாம் அவர் அங்க நின்னாதான். சுக்கரனுடைய வீட்டுல நிற்கிறார் அப்படின்னா, ரிஷபம் துலாம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில ரொம்ப கடுமையான சோதனைகளை ஏற்படுத்துறார் சுக்கரன். சுக்கரனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே 2 டைம் முடக்குவார் சார். முடக்குன்றதே ஒரு டைம் முடக்கி வச்சிடறோம் இல்லைங்கிறதா அதோட அர்த்தம். முடக்கம்னா என்னங்க, அது முடங்கி போய் கிடக்குது. அதுவே 2 டைம் முடங்கி போச்சுன்னா, சுக்கரனுங்கிறது பொருளாதாரம், 2 முறை முடங்கி போச்சுன்னா எப்படி பொருளாதாரத்துல எந்திரிச்சு வர்றது? சந்திரன் அப்படிங்கிறது உடல் தயார். சந்திரனுடைய வீட்டில் கேது நின்று முடங்கி போய்விட்டால் இவர்களுக்கு தான் இந்த திரும்ப திரும்ப ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டே இருக்காங்கல்ல, 2 முறை 3 முறை
7 ஸ்டென்ட் வச்சேன், 14 ஸ்டென்ட் வச்சேன், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? இது கடகத்தில் கேது நின்று முடங்கினால்தான் மீண்டும் மீண்டும் இருதய அறுவை சிகிச்சை நடைபெறுவது, லங்ஸ்ல திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதெல்லாம். சிம்மராசி மண்டலத்தில் கேது நின்று முடங்கி போய்விட்டால் தொழிலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. ஏன்னா தொழில் அப்படிங்கிற ஒரு ராசி மண்டலம் சிம்மம் தான். தந்தையர் சூரியன், நீங்க நல்ல தொழில் போயிட்டு இருக்கும், 40 லாரி வச்சிருந்திருப்பார், இப்போ என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா 40 லாரியோட பழைய டயர் மட்டும்தாங்க இருக்கு, லாரி எல்லாம் காலியே ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க அப்படின்னு. கேது புத்தி வந்தவொடனே காலி பண்ணிடு சாமி. நீங்க திசை நடக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எந்த திசையில் கேது புத்தி நடந்தாலும் கம்ப்ளீட்டா தலைவர் ஏற கட்டிட்டு தான் அடுத்த வேலையை செய்வார். ஃபர்ஸ்ட் வந்தவொடனே வந்த வேலையை பார்த்துருவார். நம்ம சொல்றோம்ல, வந்தவொடனே வந்த வேலையை பார்த்து அப்புறமா அடுத்து பேசிக்கிட்டு இருப்போமே அப்படிங்கிறோம்ல. கேது வந்தவுடன் வந்த வேலையை சிறப்பாக செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் நொந்த வேலையெல்லாம் செய்வார். செவ்வாய் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 3-4 தலைமுறைகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் செவ்வாய் காரகத்துவம். செவ்வாய் வந்து சகோதரம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, என் வீட்டு சாவு கூட நீ வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஆகும். இங்கெல்லாம் கேது இரட்டிப்பு முடக்கம், ரத்தத்தில் கிருமிகள் கலப்பது அப்படிங்க. ஏன்னா செவ்வாய் ரத்தத்தில் கிருமிகள் கலப்பது அப்படிங்கிறதோ கேதுவுடைய இரட்டிப்பு முடக்கம் தான். இதுல குருவோட வீட்டுல நிக்கிறார் அப்படின்னா கேட்கவே வேணாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், குருவோட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது. குருவோட வீட்டில் நின்றால் வாழ்க்கை வளம் பெறவே இல்லை. இவங்க தான் ரொம்ப அடிமட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். மேலே வருவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க. அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல, ஜான் ஏறணும்னா முளம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து குருவோட தான். நானும் எந்திரிச்சு பல முறை எந்திரிச்சு வர்றேன். நம்ம இந்த இதை பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம வெட்டி விடுவோம், அதை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க மீண்டும் 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 பிரச்சனையை சந்திப்பது, தந்தையார் கடனாளியாக இருப்பது, தந்தையார் மகனுக்கு மகளுக்கு எதுவும் வைக்காமல் போவது, மகள் வந்து தந்தையாரின் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் சரிப்பது, அல்லது தந்தையாருக்கும் மகனுக்கும் இடையே ஒரு பாச போராட்டம் ஏற்படுவதெல்லாம் தனுசு ராசி மண்டலம் முடங்கி போகிறது. மீனராசி மண்டலம் முடங்கி போய் அதில் கேது நின்று முடங்கி போய்விட்டால் தந்தையார் மிகப்பெரிய நோயாளியாக மிகப்பெரிய கடன்காரராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சனி பகவானோட வீட்டுல நின்று முடங்கிட்டார், மகரம் கும்பத்துல நின்று முடங்கி போயிட்டார் அப்படின்னா, மகரம் அப்படிங்கிறது தொழில், கும்பம் அப்படிங்கிறது குடும்பம். மகரத்தில் நின்று முடங்கி போகும் பொழுது தொழிலாளர்கள், அதாவது நம்ம கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் முதலாளி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா முதலாளியின் மனைவிக்கும் இங்க தொழிலாளிக்கும் ஒரு தகாத உறவு ஏற்படுவது, அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் நிறைய பார்ப்பார். சம்பந்தம் இல்லாத அவமானங்களை சந்திப்பது, தொழிலாளர்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறது. இப்போ திருவனந்தபுரத்துல நேத்து ஒரு அன்பரை சந்திச்சேன். ஒரு கடையில, நகைக்கடை, திருவனந்தபுரம் மெயின்லயே வச்சிருக்காங்க, பேர் சொல்ல வேணாம். அந்த கடையில வேலை செய்யறவங்க எல்லாரும் கூட்டு போட்டு 6 கிலோ தங்கத்தை திருடி இருக்காங்க கடந்த 3 மாசத்துல. 6 கிலோ. அது எப்படி பார்க்காம விட்டார் அவருக்கு? அவர் ஒரு மேனேஜரை நம்புறாரு. எல்லாரும் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க, பாக்குறாங்க. எல்லாம் சின்னதா கணக்கு எழுதி 3 மாதத்தில் எல்லோரும் சேர்ந்து 6 கிலோவை திருடி விட்டு அப்படியே வேலையை விட்டு நின்றுறாங்க. கடைசியில் கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் கொஞ்சம் எல்லாம் ரெக்கவர்லாம் பண்ணி அப்புறம் அதை மீடியாலாம் வராமல் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அவர் கொஞ்சம் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள், அதனால் பெருசாக மீடியாவில் அந்த செய்தி கேரளாவில் வந்துதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவர்கிட்ட நான் அதெல்லாம் கேட்கல. ஆனால் அவர் ஜாதகத்துக்கு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ அவருக்கு கும்பத்தில் கேது நின்று முடங்குவதை நான் பார்த்தேன். பூரட்டாதியில் கேது நிற்கிறார். நீங்கள் வந்து குருதான் தங்கம், குருவோட நட்சத்திரம் அங்கே இருக்கா கும்பம். கும்பத்தில் நின்று முடங்கி விட்டால், மகரத்தில் நின்று முடங்கி விட்டால் தன் தொழிலாளர்களே தன்னை ஏமாற்றுவது, தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னை ஏமாற்றுவது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. நாம ஏமாத்திக்கிறத தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நீங்க வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கும் நம்ம தோக்கிறதுக்கும் நம்மளை தவிர வேற யாருமே காரணமா வரவே மாட்டாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வரவே வராது. நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நானே காரணம், நான் தோற்று போகிறேன் என்றால் அதற்கு நானே காரணம். கேது ஒருவேளை உங்கள் லக்னத்தில் நின்று முடங்கிவிட்டால் ஜாதகர் தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறது. சனியோட வீட்டில் நிற்கும் போது ரொம்ப கவனம் சாமி கேது. எனக்கு தெரிந்து 18 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கெல்லாம் சனியோட வீட்டில் தான் இருந்திருப்பார். ஏன்னா இப்போ சிம்மராசியில் இருக்கார்ல, இப்போ கும்பத்தில் தான் இருந்திருப்பார். கேது இரட்டிப்பு முடக்காக ஆகிறது அப்படின்னா வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருப்பது, பொருளாதாரத்துக்கு போராடுவது, தொழிலுக்கு போராடுவது, குடும்பத்துக்கு போராடுவது, துரோகம் செய்யும் கணவன் மனைவியை, துரோகம் செய்யும் மகன் மகளை, துரோகம் செய்யும் வேலைக்காரர்களை அடைந்தால் கேது கும்பத்திலோ மகரத்திலோ நின்று முடங்கி போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம
தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு சாமி, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரியல, நீங்க வேற முடக்கத்து கால்குலேஷன்லாம் சொல்றீங்க, புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாதகம் பார்த்தா நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் கேது நின்று இரட்டிப்பு முடக்கானாலும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். சாமி இவ்வளவு சொல்றீங்க, இது கேது முடக்கானதான் நடக்கும். இப்ப சாதாரண உறவுகள் பாக்குறப்ப என்ன நினைப்பாங்கன்னா, கேது இருந்தாலே பயந்துருவாங்க. அந்த இடத்துல கேது முடக்கானதான் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா கேது முடக்கானாதான் இரட்டிப்பு முடக்கு. அங்குதான் தீர்க்க முடியாத பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா சாமி. அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் உண்டு. ப்ராப்பரா வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கோயில் கொடுத்துட்றோம், ப்ராப்பரான கோவில். ஜாதகம் பார்க்குற கேட்டாதான் 3 மாசம் 6 மாசம்ன்றீங்களா அப்படிங்கிறவனுக்கு ஜென்ரலா ஒரு பதில் என்னன்னா, கோதுமை உணவுகள் வாங்கி பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கலாம். கோதுமை உணவுகள்னா கோதுமை தவிடு இருக்கு, சப்பாத்தி சாப்பிடுற மாடு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. கீழே போய் மாடு சப்பாத்தி சாப்பிடுமா அப்படின்னு பண்ணக்கூடாது. அதான் நம்ம கிட்ட பிஸ்கட் எல்லாமே சாப்பிடுது. இது என்கிட்ட ஒரு காலம் இருக்கு, 100 சப்பாத்தி அடிக்கும் ஒரு வேலைக்கு. 100-150 சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா அடிச்சிருவாரு நம்ம சொக்கனாத. கோதுமை தவிடு கிடைக்குது சாமி, நம்ம இந்த சாதாரணமா தவிடு கிடையிலையே, வாங்கிட்டு போய் பசுமாட்டுக்கு தானமா கொடுங்க. உங்க கையாலேயே தாலியில போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நம்ம கோமணத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்கிறோம். நீங்களே உங்க கையால போட்டு கலக்கறக்கெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்றோம். தூமகேது விநாயகர் அப்படிங்கிறது 4 அடிக்கு மேல, 2 அடிக்கு மேல இருந்தாலே ஒரு தூமகேது விநாயகர் தான். குறிப்பிட்ட ஒரு 4 அடி விநாயகர் இருந்தாருன்னா அவரை போய் சாமி கும்பலாம். சென்னை திருநீர்மலை விநாயகர், கோயம்புத்தூர் புளியகுளம் விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர், இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்களைத்தான் பர்டிகுலரா போய் கும்பிடணுமானா இல்லை. விநாயகர் 2 அடிக்கு மேல 4 அடி அந்த மாதிரிலாம் இருந்தா அவர் வந்து தூமகேது விநாயகர் தான். அந்த விநாயகருக்கு நீங்க உங்கள் கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்று சென்று நீங்க வந்து ஒரு சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி, இல்லை அபிஷேகம் பண்ண முடிஞ்சா அபிஷேகம் பண்ணுங்க. அவ்வளவு பொருளாதாரம் இல்லைங்க அப்படின்னா போய் தலையை சுற்றி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சுவாமிக்கு ஏதோ நெய்வேத்தியம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு வந்து இந்த கோதுமை சார்ந்த உணவுகள் அல்லது கோதுமையில் ஏதாவது பண்ண முடிஞ்சா, கோதுமை ரொட்டி அல்வா வேற ஏதாவது கோதுமை சம்பந்தமா ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி தானம். பாயாசமே இருக்கு, கோதுமை பாயாசம் வைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். எனக்கு யாரும் கோதுமை பாயாசம் வச்சு கொடுக்கல, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி ஞாபகம் இருந்தா வச்சு கொடுங்க, சந்தோஷமா சாப்பிட்றேன். ஐயா சொன்ன மாதிரி கோதுமை பாயாசம், கோதுமை சார்ந்து வேற ஏதாவது செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணால் சிறப்பு. முடியலன்னா ஏதாவது ஒரு உணவு செஞ்சு அன்னதானமாக கொடுத்துட்டு வந்தா இமிடியேட்டாக வாழ்க்கை வளம் பெறும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.